ஹாய், ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு தமிழ்நாடு லன்ச். வெஜிடபிள் புலாவ், பொட்டேட்டோ ஃப்ரை, ரைத்தா, கர்ட், வாழைப்பழம், மேங்கோஸ் எல்லாம் வச்சு ஒரு பக்கா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிஞ்சாலும் வச்சுருக்கோம், பிரிஞ்சால் கிரேவி. ஸோ வில் ஸ்டார்ட். எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டுங்கிறத ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். வெஜிடபிள் புலாவ், பொட்டேட்டோ ஃப்ரை, கர்ட், பிரிஞ்சால் ஃப்ரை, வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதோட செய்முறைகளை இப்போ நம்ம பார்ப்போம். வெஜிடபிள் புலாவ். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம்னா, உங்களுக்கு கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவரு, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பீன்ஸ், இதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் 5 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாயில் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் தண்ணியெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை 20 மினிட்ஸ் முன்னாடியே ட்ரெயின் பண்ண வச்சிடணும். கொஞ்சம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீயும் ஆயிலும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லைஸாக வெட்டியிருக்க ஆனியனை, வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் மாநிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வதக்கின பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, அதை போட்டு வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த தக்காளி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா, அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்கள அது, அதுக்கப்புறம் பட்டாணி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, உப்பு, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் அரிசி, ஊற வச்ச அரிசி, அதை போட்டு நல்லா கலவையாக கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ 1 கப் அரிசி எடுத்துங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நீங்கள் எவ்வளோ கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டபுள் அமௌண்ட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு லெமன் ஜூஸ், ½ லெமன் புழிஞ்சு, 1 டேபிள் ஸ்பூன் ½ லெமன் புழிஞ்சு மிக்ஸ் பண்ணி நீங்கள் குக்கரை வச்சிடணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு 2 விசில் அடிக்கும். விசில் அடித்த பிறகு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு, அதுக்கப்புறம் அந்த விசில் ஆவி அடங்கின பிறகு விசில் ப்ரெஷர் இறங்கிடும். இறங்கின பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, அதை போட்டு கார்னிஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உங்களோட வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடும். வாவ். ஸோ வெஜிடபிள் புலாவ் ஓவர். பிரிஞ்சால். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சால் கிரேவி. ஓகே, பிரிஞ்சால் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செஞ்சுக்கணுன்னா, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் ஜீரா, இது எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன உள்ளி, பெரிய உள்ளியில் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயமும் அதே மாதிரி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நறுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க வேண்டிய திங்ஸ். இப்போது நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் கடாயில், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தாளிக்கணும். ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு, இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு நறுக்கி வச்சுருப்போங்கள்ல அதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் அந்த இது வந்த பிறகு, வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுப்போங்களே, அதை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன, பிரிஞ்சால், கத்திரிக்காய் வதக்கி வச்சுப்போங்களா, வெட்டி வச்சுப்போங்களா, அந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ ஒரு கட்டி இது மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நல்ல ஸ்மெல்லாம் போன பிறகு என்ன பண்ணுங்க, அந்த ஊற வச்சுப்போங்கள, புளி ஊற வச்சுருப்பீங்கள, அதை அந்த வாட்டரை மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும், பாயில் ஆக ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் தின்னா
சிம்மில் வச்சுருங்க. கேஸ் ஸ்லிம்மில் வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் கட்டியாகும் போது இந்த மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருங்க இந்த கோகோனட், பெப்பர், ஜீராலாம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் 2-3 மினிட்ஸ் வச்சு ஊற வச்சு எடுத்தால், மிக்ஸ் பண்ணி எடுத்தால் உங்களோட பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடும். ஓகே, பிரிஞ்சால் கிரேவி ஓவர். கர்ட். நெக்ஸ்ட் வந்து ராய்த்தா, அதாவது என்ன, தயிர் கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்த்தாக்கு வந்து எல்லாரும் ஜென்ரலாக தெரியும். திரும்ப நான் ஒரு சின்ன சிம்பிள் தான். வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட் சீவிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கர்டு, கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உங்கள் தயிர் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். ஓகே, பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப இதாக இருக்காது, ஸ்பெஷலாக இருக்காது. என்ன ஸ்பெஷல்னாலும் இதுக்கு நம்ம இந்த எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக இருக்கும் போது பொட்டேட்டோவை ஸ்லைஸாக வந்து பக்காவாக வந்து ஸ்லைஸாக இது பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு வணக்கிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சட்டியை வைங்க. கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. வச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வணக்கி எடுத்து ரெடி பண்ணிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை உங்களுக்கு தகுந்த அளவு வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்ச பிறகு கொஞ்சம் வாழைப்பழமும் மாம்பழமும் சேர்த்து சாப்பிட்டால் ஒரு சுவையான தமிழ்நாடு உணவை நாம் சாப்பிடலாம். Follow us. We will be soon with many dishes. Bye.